நீங்க வந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு தொடர்ந்து பல விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தீர்றதுக்கு வீட்ல இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க, பெரிய மாற்றம் வரலனாலும் ஒரு சின்ன மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகத்தில் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ஈசானிய பாகம் அடைச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக திறக்கணும், ஜன்னலாவது வைக்கணும். அப்படி ஜன்னல் வைக்க முடியாத பட்சத்தில் அந்த ஈசானிய பாகத்தில் ஒரு விளக்கு போடலாம். விளக்கு போடலாம். அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் மிரட்டி மூலிகைன்னு ஒன்று மூலிகை இருக்குது. அந்த இலை வந்து எரியும், திரியா எரியும். அந்த இலையவே சுருட்டி அந்த நல்லெண்ணெயில் வச்சு ஈசானிய மூலையில் நீங்கள் தீபம் போடலாம். ஈசானிய பாகத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அதான் ஈசானியம்னா இறைவன் வசிக்கும் திசைன்னு பேர். ஈசன் இருக்கும் அமரும் இடம். அப்போ இறைவன் வரக்கூடிய அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மங்களமான சுபிட்சமான நிகழ்வு தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயம், அந்த வீட்டில் எவ்வளோ தான் குற்றம் இருந்தாலும் அது விலகுவதற்கு என்ன வழியோ அந்த ஒளியும் கிடைக்கும்.